குட் மார்னிங் எவ்ரி ஒன். இந்த சேனல் எதுக்கு எதை பற்றினா இண்டஸ்ட்ரியலில் இது வரைக்கும் வந்த அனிமே மூவி ஆல்சோ நிறையா ஓஜி கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது ஒரிஜினல் கோட், அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த சேனல்ஸில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட நேம் ஓபி, இதை மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் தேவைப்படலாம், யாருக்கு தெரியும். ஸோ கண்டென்ட் ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே சேனல் வியூஸை பொறுத்து தான் வீடியோஸ் வரும். ஸோ ஹை வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால என்னோடய சஜஸ்ட்மெண்ட், இது எதுவும் பெரிய அனிமி இதெல்லாம் பற்றியெல்லாம் கிடையாது. பழைய கிளாசிக் அனிமிலேருந்து ஒன்று. கேரக்டர் நேம் என்ன தெரியுமா? காய். இவரை சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, எஸ்பெஷலி பிளேட் பார்க்குற பர்சன்ஸுக்கு வேணால் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது காய்னா யாருன்னு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் இன் பேப்ளேட் கிளாசிக் ஜென் ஆர் கிளாசிக். இதில் அவர் ஒரு ரைவலாக தான் காட்டியிருப்பாங்க பேப்ளேட்ஸில். மெயின் ஹீரோவை பிடிக்கிற பர்சன்ஸுக்கு அவரை பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, பட் காயோட ஃபேன்ஸ் ஸ்டில் இருக்காங்க. பேப்ளேட் கிளாசிக் ஜென்ன்றது தான் அடித்தளமான பேப்ளேட். இப்போ இருக்கிற டர்போ வரைக்கும், டர்போ, பர்ஸ்ட், ரெவல்யூஷன், எவல்யூஷன் எது வந்தாலும் எல்லாத்துக்குமே பேசிக்ன்றது கிளாசிக் ஜென் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டரோட கேரக்டரிஸ்டிக், அவரோட பிஹேவியர்ஸ், அவரோட என்ன மாதிரியான யூனிக்கான ஒரு லுக்கில் அந்த அனிமையில் கொடுத்துருக்காங்க எல்லாத்த பற்றியும் தான் இந்த சேனல் பேசும். ஸோ காயன்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் ஆல்சோ எல்லாத்துலேயும் மாதிரி ஒரு ரைவல், ஒரு ஹீரோவுக்கு ரைவலாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆவார். அடுத்து அவர் ஒரு சைடு ஹீரோவாக இருப்பார், லைக் ஆன்டி ஹீரோ. இவரோட கேரக்டரிஸ்டிக்னு எடுத்துக்கிட்டோன்னா அனிமேஷன் ரொம்ப பழைய அனிமைங்க. ஸோ கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த அனிமையை வச்சு ஒரு தரமான லுக்கை கொடுத்துருப்பாங்க அந்த பர்சனுக்கு காயின்னு. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு சீசனில் ஒரு லுக் மாஸாக இருக்கும். பட் செகண்ட் சீசனில் சொதப்பிட்டாங்க. அது எதுக்கு கேரக்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பையன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். அவனுக்கு தோன்றதை மனசில் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். சிக்மா கேரக்டர்னால் அவனை தான் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் அந்த டயத்தில் பேசிகிட்டு இருப்போம். சிக்மா காய் மாதிரி வரணும் ஒரு இது. பட் அவனோட கேரக்டர் இது வரைக்கும் பார்த்ததுலே யாருக்கிட்டும் இல்லை. ஒரு யூனிக்னஸ், ஒரு அட்ராக்டிவ் சிக்மா கேரக்டர்ஸ். இப்போ வர்ற சிக்மா கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, கோவம், இது ஜோக்கர்ஸ் மாதிரி. பட் ஹீ இஸ் அ ரியல் சிக்மானா எப்படி இருக்கணும், ஒரு தரமான லுக்குனா எதுனா அது காய் தான். ஆல்சோ அவனோட பேப்ளேட் பேர் ட்ரான்சர். அது ஒரு ஃபயர் அண்ட் விண்டு டைப் பிளேடு. அதோட லுக்கு எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஃபீனிக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பார்த்தது அவனோட கேரக்டரிஸ்டிக், அப்புறம் அவனோட பிளேடு. அடுத்து பார்க்க போகிறது அவன் யூனிக்காக எந்த மாதிரியான சீன்ஸில் இருந்திருக்கான். ஆல்சோ ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் அவனை காட்டாமல் ஒரு எபிசோடு கூட இருக்காது. பிகாஸ் ஹீ இஸ் ஆன்டி ஹீரோ. ஈவன் டைசனோட காய் தான் முக்கியமாக பேப்ளேடில் இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸான ஒரு பர்சனாக இருந்திருக்கான். பிகாஸ் அவனோட லுக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காய் ட்ரான்சரோட ஓனர். ட்ரான்சர்ன்றது டாப் 4 பிக் பீஸ்ட்டுகளில் ஒன்று. அண்ட் ஆல்சோ ஹீ பீட் டைசன் இன் மெனி டைம்ஸ். உண்மைதான், அவன் டீமை நம்ப மாட்டான், ஈவன் யாரையும் நம்ப மாட்டான். பட் அவன் டீமுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுற டைம் அவன் கரெக்டாக அந்த டைத்தில் அங்கே இருப்பான். லைக் யாராலையும் தோக்கடிக்க முடியாத ப்ரோக்லின், பேஹா அகாடமி, அதுக்கிட்ட பிளேட் பிரேக்கர்ஸ் தோற்றுக்கிட்டு இருக்க டைம் கரெக்டாக என்ட்ரி கொடுத்து இதுவரை யாருமே தோக்கடிக்க முடியாத ப்ரோக்லினை ஃபர்ஸ்ட் பீட் பண்ண பர்சன் காய். 1000 ஹீரோ வரட்டும், 1000 பர்சன்ஸ் வரட்டும், பட் இவனோட பேப்ளேடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இவன் தான் கிங். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த ஓஜியை பற்றி பேசலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.